சிக்கன் டெண்டர்ஸ் தேவையான பொருட்களை பார்ப்போம். சிக்கன் 100 கிராம், பட்டர் 1 டீஸ்பூன், காஜன் ஸ்பைஸ் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் அரை நம்பர், பெப்பர் தேவையான அளவு, பார்மசன் சீஸ், சால்ட் தேவையான அளவு. கஜன் ஸ்பைஸ் சிக்கன் டெண்டர் எப்படி செய்ய போறோம்ன்றத இப்போ நான் காட்டலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேஷன் எப்படி பண்றோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பிளேட்ல ஆயில், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், நம்ம கட் பண்ணியிருக்க வெஜ்ஜஸ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்குவீஸ் பண்ற லெமன் ஜூஸ், ஒரு போர்ஷனுக்கு 2 லெமன் வெஜ்ஜஸ் நம்ம ஸ்குவீஸ் பண்ண போறோம். ஸோ இது கூட நம்ம கிட்ட இருக்கிற அந்த கஜன் ஸ்பைஸ், இது வந்து ரெடிமேடா இருக்கு கஜன் ஸ்பைஸ் மார்க்கெட்ஸ்ல. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்பைசி அரோமேட்டிக் பவுடர் மாதிரி. இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக சாப்பிட்றவங்க வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி மீடியம் ஸ்பைஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் நார்மல் நம்ம இப்போ போட்ட இந்த சொல்கிற கிராம்ஸ் மட்டும் போட்டால் போதும். ஸோ கொஞ்சமாக பெப்பர், அப்புறமா சால்ட், இதை வந்து நம்ம நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாதான் இந்த லெமன் ஜூஸ் அண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா எமல்சிஃபிகேஷன் ஆகணும், ரெண்டும் மிக்ஸ் ஆகும் பர்ஃபெக்டாக. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க இந்த சிக்கன், இதுதான் வந்து டெண்டர் பார்ட்னு நம்ம சொல்கிறோம், சிக்கன் சுப்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சிக்கன் பிரஸ்ட்ல இருக்கிற போன்லெஸ் பார்ட் ரொம்ப ரொம்ப சாஃப்டான பகுதி. ஸோ இதை வந்து நம்ம மேரினேஷனில் ஜஸ்ட் 1 by 1 ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் சிக்கன்னா ஒரு 5 pieces ஷுட் பி ஓகே ஃபார் 1 portion. ஸோ 5 பீஸை வந்து நல்லா நம்ம மேரினேட் பண்ணுறோம். ஸோ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம், ப்ரிஃபரபிளி நான்ஸ்டிக் பேன். ஒரு மீடியம் ஹீட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம சிக்கன் போட்டதால நல்லா ஹாட் பேனில் போட்டால் நமக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் கிறிஸ்பாக கிடைக்கும், உள்ள சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அந்த மீடியம் ஹீட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இருக்கிற ஆயில கொஞ்சம் லைட்டான ஆயில் போடுறோம். ஸோ அப்புறம் இந்த ஆயிலை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன்னா ஒரு இடத்துல அதிக ஆயில் கம்மி, கொஞ்சம் இடத்துல கம்மி ஆயில் வேணாம், அதனால நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இந்த மேரினேட் சிக்கன், நம்ம இந்த சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி ஒரு 1 hour or 2 hours வந்து உள்ள நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். ஸோ அந்த சிக்கன் வந்து நம்ம இப்போ எப்படி கிறிஸ்பாக சேர் பண்ண போறோம்னு பார்ப்போம். ஸோ அந்த மீடியம் ஹீட்ல இருந்து நம்ம போடுறோம். இப்போ மீடியம் ஹீட்ல போட்டுட்டு இப்போ நல்லா மீடியம் ஹீட்ல இருக்கும்போது நம்ம சிக்கன் போட்டோம். ஸோ எட்ஜஸ் வந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு, ஐ மீன் நல்லா குக் ஆகிட்டு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அட் திஸ் ஸ்டேஜ்ல வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ண போறோம். பிகாஸ் சிக்கன் இருந்தால இது வந்து கம்ப்ளீட்டா குக் ஆகணும் நமக்கு. ஸோ அதுக்காக இந்த ஸ்லோ ஹீட்ல வந்து இந்த கிறிஸ்மஸ் இந்த ரோஸ்டிங்கை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணி இந்த ஹீட்லயே நம்ம மெதுவாக குக் பண்ண போறோம். இது வந்து நல்லா கிறிஸ்பா ரோஸ்டா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இதை ஸ்லோவா டர்ன் பண்ணலாம் ஒன் மோர் சைடுக்கு. ஸோ நல்லா ஆயில் ஊற்றி ஸோ இப்போ வந்து சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மர் பண்ணிட்டு அப்படியே விட்டுறோம். இதுக்கு வந்து நம்ம இப்போ தேவையான இந்த பார்மசன் மயனைஸ் அப்படின்னு சொல்ற டிப் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து மயனைஸ் நமக்கு தேவை. அதுல வந்து நம்ம கிரேட்டட் பார்மசன் சீஸ் கொஞ்சம் நல்லா கிரேட் பண்ணி ஃபைனா அந்த மயனைஸ்ல மிக்ஸ் பண்ணி அதை வந்து அழகா பிளேட் பண்ண போறோம். நம்ம ரெகுலரா வச்சிருக்க மயனைஸ், அது கூட நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்க இந்த பார்மசன் சீஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். நல்லா ஃபைனா உடைச்சு போடுறோம் கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சிக்காக. நமக்கு இது கூட லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சால்ட்,
கொஞ்சமாக பெப்பர். இப்போ வந்து நம்ம பார்மசன் மயோனைஸ் டிப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே இந்த சிக்கனும் குக் ஆகி ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக அதை வந்து ஒரு சாஸியாக பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சமாக அந்த பட்டர் அதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக லிக்விட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டர் அண்ட் வாட்டர் வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு சாஸி கன்சிஸ்டன்சி நமக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஆக்ட்ஸ் ஆஸ் அ சாஸ். இந்த பட்டர் வாட்டர் வித் சிக்கன் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஸியாக அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் பண்ணுறோம். ரெடியூஸ் பண்ண என்ன ஆகும்னா நம்மளோட சாஸ் வந்து திக்கன் ஆகினே இருக்கும். இது வந்து நம்ம செப்பரேட்டாக தர போகிறதில்ல, அது கூட கொஞ்சம் லைட்டாக கோட்டிங்காக தான் இருக்க போகுது. ஓகே, நம்ம இப்போ அந்த பட்டர் அண்ட் லிக்விட் வாட்டர் போட்டு நல்லா எமல்சிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ரெடியூஸ் ஆகும் நல்லா ஒரு திக்கான சாஸ் கிடைச்சிருக்கு. இந்த சாஸ் வந்து நமக்கு ஜஸ்ட் கோட்டிங்காக, இது வந்து ரொம்ப சாஸியாக இல்லாமல் ஒரு தின் கோட்டிங் லேயர் மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டு செப்பரேட்டாக வச்சிடறோம். இந்த ஸ்டேஜில் செப்பரேட்டாக வச்சதுக்கப்புறம் இது வந்து இப்போ நல்லா கோட் ஆகிருக்கு சாஸ். இது வந்து எப்படி நம்ம பிளேட் பண்ண போகிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஒரு சிக்கனை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் இப்போ ரெடியாக இருக்குது. இது வந்து மேலே லைட்டாக நம்ம சாஸ் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க இந்த சாஸை வந்து நம்ம செப்பரேட்டாக வச்சிருக்க இந்த பார்மசன் மயோனைஸ் வந்து அந்த சைடு நம்ம தரோம். ஜஸ்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் மயோ. இது வந்து ஒரு ஃபேன்சி ஷேப்பாக. ஸோ இப்போ வந்து மயோனைஸ் வந்து நம்ம பிளேட் பண்ணி இதை எப்படி ஃபேன்சியாக கொடுக்குறதுன்னு நம்ம இதை போட்டிருக்கோம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நம்ம பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நம்ம க்ரஷ் பெப்பர் லைட்டாக இது மேலே தூவிடுறோம். நம்மக்கிட்டே இருக்கிற இந்த சிலாந்த்ரோ லீவ்ஸ் க்ரீனிஷ் கலருக்காக கொஞ்சம் மேலே தூவுறோம். ஸோ இது வந்து இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ரெட், க்ரீன் அண்ட் ஒயிட்